Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான Android apps பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற apps கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. So இன்னைக்கு இந்த வீடியோல போய் என்னென்ன முக்கியமான apps இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ வீடியோக்குள்ள போலாம். First one, Power Trade. So இந்த ஆப் நமக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு மேலே இருக்க அந்த குயிக் செட்டிங்ஸை வந்து பார்த்தா கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணி கொடுக்கும். இந்த லுக் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10, 11லாம் நமக்கு இந்த மாதிரி லுக் தான் இருக்கும். ஸோ அந்த லுக் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்க கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்து முடிச்சக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குயிக் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக்கில் வந்து மாறிடும். இது யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்க நல்லாவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அது நோட்டிஃபிகேஷன் பேனல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக்கில் வந்து இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் இந்த ஆப்ல நமக்கு நிறைய ஆட் வருது. ஆடை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப சூப்பரான ஆப் இது. நெக்ஸ்ட் ஒன் லூமினா வால். ஸோ நான் யூஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வால்பேப்பர் ஆப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு ரெண்டு விஷயம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் இதில் நமக்கு வந்து பண்ணி எந்த விதமான ஆடும் வரது கிடையாது. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா இமேஜஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ வால்பேப்பர்ஸ் தான். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் வந்து 310 வால்பேப்பர் இருக்குது. அது எல்லாமே ஃப்ரீ. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் ஆப் தான். அதில் உங்களுக்கு நிறைய சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் பை பண்ணுங்க. பட் ஃப்ரீ வர்ஸ்லேயே நமக்கு சூப்பரான கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்பப்போ உங்கள் மொபைலோட வால்பேப்பர் வந்து மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ்க்கு வந்து சூப்பரான லுக் வந்து கிடைக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்ல சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். பட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதுமா? பட் கம்பெனி கேட்குற ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எங்கிட்ட இல்லையே, நான் எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து வரும். அந்த பேஜில் வந்து ஜஸ்ட் அந்த லைவ் டெமோக்கான ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஓகே, அந்த லைவ் டெமோவில் உங்களுக்கு வந்து பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அவங்க கிட்ட எந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைவ் டெமோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து 1700+ வேரியஸ் ஜாபுக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து லைவ் டெமோ அட்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டூலி. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பண்ணி ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூல், இமேஜ் டூல், கால்குலேஷன் டூல், யூனிக் கன்வெர்ட்டர், டெவலப்மெண்ட் டூல்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டெக்ஸ்ட் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டூலில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் போட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸாக மாற்றுறது, லோயர் கேஸாக மாற்றுறது இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஒரு ஃபைண்டர் ரீப்ளேஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இந்த இமேஜ் டூல்ஸில் உங்களுக்கு வந்து இமேஜோட சைஸ் ரீசைஸ் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, ரவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் கால்குலேஷன் டூல் உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட் கால்குலேஷன் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஜென்ரல் டூல்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தா ரூலர் இருக்குது, சிம்பிள் கவுண்டர், ஸ்கோர் போர்ட், ஸோ கவுண்ட் டவுன், ஸ்டாப் வாஸ், நோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய டைம் வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இது. நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோசாஃப்டோட கோபைலட் ஆப். ஸோ இந்த ஆப்பில் நம்மளால் வந்து பார்த்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ போடுறதா சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட். ஸோ இதுலேயும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வந்து பண்ணிக்க முடியும். ரீசெண்டாக வாட்ஸ்அப் தரப்புலேருந்து நமக்கு வந்து மெட்டா ஏஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த மெட்டா ஏஐயில் என்னென்ன பண்ணுமோ அதே மாதிரி அந்த கோபைலட்டே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சாட் ஜிபிடி 4 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோபைலட் ஆப் நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஸ்க் எனிதிங் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிசல்ட் வரும். ஸோ உங்கள் 3 டாட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா டிசைனர் இருக்கும். டிசைனர் இடத்துல வந்து பார்த்தா நீங்கள் இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், டோரேமான் இன் ரெயின் வித் நோபிட்டா அப்படின்னு சொல்லி போடுவோம். ஒன்ஸ் நம்ம டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தா டைம் எடுத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேட்ட இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, இந்த டெக்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்குன்னு வேற மாதிரிலாம் போட்டு மாட்டிக்காதீங்க. மைக்ரோசாஃப்ட் கோபைலட் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் இது.
நெக்ஸ்ட் ஒன் டிஎம். ஸோ இந்த 1DM என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பிசியில் நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் இன்டர்நெட் டெவலப்மெண்ட் மேனேஜரோ அதே மாதிரி நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1DM. ஸோ நமக்கு இன்டர்நெட் மேனேஜர் டவுன்லோட் நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பிட் பண்ணி டவுன்லோட் கொடுக்குமோ அதே மாதிரி நமக்கு இந்த 1DM ஆப் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். 1DM ஆப் பற்றி நான் சீக்கிரமாக டெடிகேட்டான வீடியோ வந்து போடுறேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஆப் இது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரோமில் வந்து ஏதாவது பெரிய ஃபைல் டவுன்லோட் போடுறீங்க, நமக்கு அன்னைக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஏறும், இல்லை நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூம் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம் நமக்கு வந்து இப்போ டென்ஷன் ஆகும். அந்த க்ரோம் உடச்சு அந்த பக்கம் வீசுங்களா, ஃபோனை வீசுங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ டென்ஷன் ஆயிரும். இந்த 1DM ஆப் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது. ஸோ இந்த 1DM ஆப்பில் நமக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். பாஸ் பண்ணி திரும்பி ரெசியூம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டவுன் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணும்போது ஆட் லிங்க்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அது உங்களுக்கு லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் அந்த டவுன்லோட் லிங்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு மேலே ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசரில் வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேஜ் வந்து போகும். ஸோ இதுக்குள்ள போய் நீங்கள் டவுன்லோட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து ஆட் ஆயிரும். ஸோ நமக்கு டவுன்லோட் ஸ்பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, இனிமேல் பெரிய ஃபைல் ஏதாவது டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா குரோம்ல டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்க்கான ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ கொண்டு வரேன். லாஸ்ட் ஒன் Blackhead. ஸோ இந்த ஆப் நமக்கு கொஞ்சம் டேஞ்சரான ஆப், கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ப்ரோ டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்பர்லாம் போட்டிருக்காங்களே சொல்லி கேட்டிங்கன்னா விஷயமே இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைம் வந்து செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் உங்கள் வேணுற டைம் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து 17 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 1 மினிட் இது மாதிரி இருக்குது. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமர் வந்து ஓடிடும். அந்த டைமர் முடிய வரைக்கும் உங்களால் வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ பேசிக்காக இந்த ஆப் யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகமாக நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், என்னால் ஃபோன் வந்து அடிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். நீங்களே நினச்சா கூட டைமர் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த டைம் எப்போ முடியுதோ அப்போ திரும்பி உங்கள் ஃபோன் அன்லாக் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் தெரியாதனமா 1 hour செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த 1 மணி நேரம் வரைக்கும் உங்களால் வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, நிறைய பேர் வந்து கேட்பீங்க பவர் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் கூட உங்களுக்கு திரும்பி வந்து டைமர் அங்கிருந்து ஓடுது. அதான் வந்து பார்த்தா கொஞ்சம் மோசமான விஷயம். ஸோ நமக்கு கால்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு ஒரு கால் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கால்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஆப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் வந்து Blackhead, அதுக்கப்புறம் வந்து Lumina Walls. ரெண்டுமே ரொம்ப சூப்பரான ஆப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து மறக்காம எல்லா ஆப்பும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.